ஒரு சிறிய சிந்தனை உண்டு. இது நாம் வாசிக்க கேட்ட இந்த வாசல்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தோடு நிகழ்ந்த நிகழ்வுகள். இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு சீடர்கள் கொடுத்த நம்பிக்கை செய்தி, அஞ்சாதீர்கள், உலகம் முடிவரை என் நாடு ஆண்களோடு. இதுதான் நம்பிக்கையின் செய்தியாக, மீட்பின் செய்தியாக இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு மக்களுக்கு கொடுத்தது. அந்த செய்தியை சொன்னேன். இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு ஒரு கட்டளையும் கொடுத்தார். அந்த கட்டளையினர் எல்லாம் உலகெங்கும் சென்று படைப்பெல்லாம் அச்செய்தியை பறைசாற்றுங்கள், அனைவரையும் தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே திருமணம் கொடுத்து என்னுடைய சீடராக்குங்கள். இதுதான் இயேசு வேண்டிக் கொண்ட கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு காரியம். அப்படி என்றால் நாம் சீடரா வாழ வேண்டும், பிறரை சீடரா வாழ வைக்க வேண்டும். இதுதான் இயேசு நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. நான் சீடராக வாழ வேண்டும். இன்றைய தியான உரைகளில் கூட சகோதரர் மரியதனா தெளிவாக சொன்னால், நாம் பக்தர்களாகவோ பக்திகளாக இருக்கக்கூடாது, மாறாக சீடர்களாக சீடத்திகளாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு சீடருடைய பண்புகளில் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தெளிவாக வந்து முகம் என்றால், இயேசுடைய சீடர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் சீடர்களாக வாழ்ந்ததற்கு கடவுள் அவர்களுக்கு சான்றாக சொன்ன பண்புகள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். இயேசுனுடைய சீடர்கள் வாழ்ந்த வாழ்வியல் முறையில் 4 விதமான பண்புகள் புதைந்து பகிர்ந்தது. இயேசு தான் 33 ஆண்டுகள் இந்த உலகை பணியாற்றிய பொழுது, நீங்கள் இத்தகைய பண்புகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மக்களிடம் வாழ்க்கைய மக்களிடம் கேட்டுக்கொண்ட பண்புகளைத்தான் சீடர்கள் பின்பற்றினார்கள். அந்த 4 பண்புகள் என்ன என்பதை வில்லியம் நமக்கு சுட்டி காட்டி வரும். அதனை நாம் இப்படியாக கூட ஒரு அடுமொழியே சொல்லலாம். இருவரை ஒருவராக, 10 ஒருவராக, 100 ஒருவராக, 1000 ஒருவராக. இந்த இத்தகைய வாழ்க்கை முறையை தான் சீடர்கள் வாழ்ந்தார்கள். அது என்ன? 20 ஒருவர், 10 ஒருவர், 100 ஒருவர், 1000 ஒருவர் என்று வெளியீட்டின் அடிப்படையில் சிந்திக்கிற பொழுது, லூக்கான் செய்தி 18ஆம் அதிகாரம் 9 - 14 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். 20 ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் அல்லது காணிக்கை செலுத்துகிறார்கள். ஒருவன் ஆயக்காரன், மற்றொருவன் பரிசேயன். பரிசேயன் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு உள்ளே சென்று தன்னை பெருமை பாராட்டி கொண்டு கடவுளுக்கு காணிக்கை செலுத்துகின்றான். நாம் மைசூருடைய கட்டளை கடைபிடிக்கின்றேன், 10 ஒரு பங்கை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தேன், கோயிலுக்கு கொடுத்தேன், ஏழை என்று சொல்லி தன்னை பெருமை பாராட்டி கொண்டு கடவுளுக்கு காணிக்கை செலுத்துகின்றான். ஆனால் ஆயன்காரன் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு உள்ளே முல்லை முகமில்லாதனாக ஆளி முற்றத்திலே நின்று வானத்தை கூட அங்காது பார்த்த தருதி இல்லாதவனாக தலை புனிதவனாக ஆண்டவரை ஆண்டொரு பாவி என்று தாழ்ச்சி உள்ளதோடு கடவுளுக்கு காணிக்கை செலுத்துகின்றான். இந்த இருவரையே கடவுள் தாழ்ச்சி உள்ளம் கொண்ட ஆயக்காரனை காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். பெருமை பாராட்டிய அதிக பண் கொடுத்த காணிக்கை கொடுத்த பரிசேயனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியாக சீடனுடைய முதலாவது பண்பு தாழ்ச்சி.
இருவரை ஒருவராக தாழ்ச்சி உள்ளம் கொண்டவராக சீடர்கள் திகழ்ந்தார்கள். அதுதான் ஒரு சீலத்தினுடைய முதலாவது அவ்வாக விழியம் அவருக்கு எடுத்துரைக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன இறை வார்த்தை தாழ்ச்சுள்ளம் கொண்ட தாயக்காரரை காணிக்கே நான் ஏற்றுக்கொண்டேன். இரண்டாவதாக 10 ஒருவருக்கு நாமும் சொன்னோம். இயேசு கிறிஸ்துடைய பல்வேறு இறைப்படையிலே கடவுள் கலிலேய பொழுதிலே நம்முடைய இறைப்படையை ஆற்றிக்கொண்டு செல்கின்ற பொழுது லூக்கான செய்தி 17ஆம் அதிகாரம் 11-19 வரை உள்ள இறை வார்த்தைகளை நான் வாரவழிகள் செய்ய வாசிக்கின்றோம். லூக்கான செய்தி 17ஆம் அதிகாரம் 11-19. 10 திருநோயாளர்களுக்கு குணம் உழைக்கின்ற ஒரு நிகழ்வு. இயேசு கிறிஸ்து கலிலேய பகுதியிலே குணம் பல்வேறு புதுமைகளை செய்து கொண்டு செல்கின்ற பொழுது 10 பேருக்கு பார்த்து திருநோயாளர்களுக்கு சுரம் புடைந்தார். 9 பேர் கடவுளும் பெற்ற நன்மைகளை மறந்துவிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தாமல் அவருடைய இளங்களுக்கு மற்ற பகுதிகளுக்கு ஓடிவிடுகிறார். ஆனால் ஒரே ஒரு மைந்தர் மட்டும் தாவீதின் மகனே மக்கள் நன்றி என்று சொல்லி கடவுளுடைய காலிலே விழுந்து நன்றி சொல்லினார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி, வேறு யாருக்கும் நன்றி செலுத்துகின்ற மனநிலையா, ஒரே ஒரு மைந்தர் வந்திருக்கிறார் என்று சொல்லி நன்றி செலுத்தி கடவுளை காலிலே விழுந்த அந்த மகனை பாராட்டுகிறார் இயேசு கிறிஸ்து. மாணவர்களே, சீடரிடம் இருந்த இரண்டாவது பண்பு எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற மனநிலை. அதைத்தான் ஒரு சீடனுடைய மனநிலையா இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். பல நேரங்களிலே நாம் நன்மைகள் பெற்றுப்படிப்பது நன்றி செலுத்துகின்ற மனநிலை இருக்கும். ஆனால் துன்ப வேலையிலும் சோதனை வேலையிலும் பழுதலிலுமான இடர்பாடில் விளைந்த பொழுதும் கடவுளுக்கு யார் நன்றி செலுத்துகின்றார்களோ அவர்களை உண்மையான செயல்கள் செலுத்திகள் என்பதை இயேசுவை தனது வாழ்க்கையை வைத்து காட்டுகின்றார். இது இரண்டாவது பண்பாக நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக 100 ஒருவராக செயல்கள் திகழ்ந்தாகவும் பார்க்கிறோம். இதனை லூக்கான செய்தியை அந்த 7ஆம் அதிகாரம் 1-10 வரை உள்ள இறை வார்த்தைகளை பார்க்கும் பொழுது மூச்சுவர் தலைவனுடைய செயலாக ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுவார். மூச்சுவர் தலைவனுடன் ஒரு உயர் அதிகாரி தனது கீழாக 100 படைவீரர்களை கொண்ட ஒரு மனிதன். அந்த படைவீரரை ஒருவன் மோய்ந்திருப்பதை கண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியாவது படைவீரனுக்கு நான் சுகத்தை பிச்சு கொடுத்தேன் என்ற அந்த உதவி செய்கின்ற உள்ளத்தோடு இயேசுவை தேடி அவள் நடைந்து உள்ளது. இயேசுவின் தன்னுடைய சூழ்நிலையை சொல்லிதான், நீர் என்னுடைய இயக்கத்திற்கு வர தேவையில்லை, இங்கிருந்தே என்னுடைய படைவீரனுக்கு சுகம் கொடுத்தணும் என்று சொல்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய உதவி செய்கின்ற உள்ளத்தை பாராட்டி, நீ இல்லம் செல்லும் முன்பே உன்னுடைய படைவீரன் சுகம் பெற்றிருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் உதவி செய்கின்ற உள்ளத்தை பாராட்டுகிறார். இதுதான் சீடர்களுடைய 3வது ஊட்டமாக பார்க்கிறோம். எத்தகைய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் பிறர் வாழ வேண்டும், பிற எல்லா அகலையும் தர வேண்டும் என்று சொல்லி உதவி செய்கின்ற உள்ளப்படைத்தொழிலாக திகழ்பவர்களை உண்மையான சீடர்கள் என்பதை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை காட்டுகின்றார். பல நேரங்களிலே நாம் இப்பொழுது உதவி செய்வோம் என்றால் நம்மிடம் நிறை கிடைக்கின்ற பொழுது, நம்மிடம் மிகுதியாக கிடைக்கின்ற பொழுது உதவி செய்வோம். ஆனால் உண்மையான உதவி என்பது நம்மிடம் இல்லாத பொழுதும் நாமே திகழ்களை தேய்க்கிற பொழுதும் உதவி செய்வதுதான் உண்மையான உதவி. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அன்னை கன்னிமரியார். அன்னை கன்னிமரியார் உதவித்தலை பட்ட பொழுது, அவள் கர்ப்பிணியாக இருந்து உதவித்தலை பட்ட பொழுது தன்னுடைய உடல் சுகத்தை பாராமல், தன்னுடைய நிலையை பாராமல், தன்னுடைய உறவினரான எலிசபெத்தம்மாளுக்கு சென்று 3 மாதங்களும் அவளுடைய இல்லத்தை தங்கியிருந்து உதவி செய்தார் என்று உடைத்தலை வாசிக்கின்றோம். இதுதான் உதவி செய்கின்ற மனத்தினுடைய உச்சகட்டம். தனங்களுக்கு உதவித்தலை கிடைக்க உள்ளதே உதவி செய்கின்ற மனங்களை.
இதுதான் உண்மையான சீடனுடைய மூன்றாவது விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. உதவி செய்கின்ற உள்ளம். நான்காவதாக ஆயுதத்தில் பொருள்கள் நாம் பார்த்தோம். விவிலியத்திலே லூக்கான செய்தி 8ஆம் அதிகாரம் 43 48 வரை உள்ள இறைவார்த்தைகளை வாசித்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து கலிலேய பகுதிகளில் போதிக்கப்பட்டு சொல்லிவிட்டார். அப்பொழுது திடீரென்று சீடர்கள் அவரை பார்த்து கேட்டார், எங்களுடைய ஆடையும் புத்தரியாயிற்று. இவருடைய நேர்ந்து கொண்டும் உரசி கொண்டும் மூச்சு விடப்பட இடமில்லாமல் சூழ்நிலை இல்லாமல் விடையே இந்த மனிதர் நம்மை பார்த்து இவ்வளவு கேள்வியை இருந்தார்கள். நிச்சயமாக செய்ததுடன் அங்கே அழகியதுடன் அதே திருப்பார்கள். ஆனால் சொல்லிவிட்டார், என்னுடைய ஆடை விளிந்தை விசுவாசத்தோடு ஒரு பெண்ணானவள் தொட்டாள். நீண்ட நாள் அவளிடமிருந்த அந்த நோயானது எங்கிற்று. அந்த பெண்ணுக்கு இருந்த நம்பிக்கையை பாராட்டா. அந்த பெண்ணானவள் நம்பிக்கை ஆண்டவருடைய வார்த்தை மிக்கமல்ல, ஆண்டவருடைய பார்வை மிக்கமல்ல, ஆண்டவருடைய எத்தகைய சூழல் முக்கியமல்ல, ஆண்டவருடைய ஆடை விளிந்தை தொட்டாடை நான் சுகம் பெறுகிறேன் என்று அவள் ஆழ்ந்த நம்பிக்கையோடு சுவாசத்தோடு செய்கிற செயல்தான் அவளுக்கு சுரப்போட தெரியுமானவர்களை. ஒரு சீடத்தினுடைய உச்சக்கட்ட பண்பாக, தலையாய பண்பாக இயேசு சொல்லுகின்ற செய்தி, அவளிடத்திலே சீடத்திலே இயேசுவை மட்டும் விசுவசித்து நம்பி வாழ்கிற மனநிலை. இதைத்தான் சீடனுடைய மனநிலையாக இயேசுவே தன்னுடைய பணி வாழ்விலே பாராட்டிய எதிர்வாக சீடர்களாக பார்க்கிறோம். இருவரே ஒருவராக, தாய்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக, பத்தை ஒருவராக, கடவுளுக்கு எல்லா சுமையிலும் அட்டி செலுத்தக்கூடிய உள்ள பண்ணவர்களாக, 100 உள்ளவராக, உதவி தேடி படிக்க உள்ளது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய உள்ள பண்ணவர்களாக, 1000 ஒருவராக, எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மனிதர்களாக வாழ்கின்ற பொழுது மட்டுமே நாம் கடவுளுடைய செயலராக, கடவுளுடைய செயலத்தியாக இருக்கும் வழிநங்களை இன்றைய வாசகங்களும் இப்பொழுது உயர்ப்பினர் காலத்திலே சீடர்களுடைய வாழ்வியல்களை, சீடர்களை பின்பற்றி தொடக்க கால கிறிஸ்தவருடைய வாழ்வியல்களை நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே இன்றும் கடவுள் நடக்குது பார்ப்பது, நீ என்னுடைய சீடனாக இருப்பது என்றும் உயிர்ப்பினுடைய வார்த்தை அஞ்சாதைக்கு உலகம் நீங்களை காணும் தாங்களுடைய இருக்கிறேன் என்று நம்பிக்கையை செய்தி சொன்ன தெய்வம் மீண்டுமாக இந்த சீடர் மூலமாக சொல்லுகின்ற செய்தி, உலகெங்கும் சென்று படைத்திற்கெல்லாம் நச்செய்தி அறிகைகள், எல்லா இனத்தாரையும் தந்தை மகன் பிரியாவியாரின் பெயராலே திருவுளுக்கு கொடுத்தினுடைய சீடராக்குங்கள் என்று ஆண்களுக்கு கொடுத்த கட்டளை. எனவே நாம் சீடரா வாழ நேற்றும் பிறரையும் சீடர்களாக வாழவை வெளியிடும். அத்தகைய வாழ்வு வாழ நாம் தொடர்ந்து திருப்படியை செபிக்கும். நம்முடைய பாதுகாவலரான சுசையப்பரும் நம்முடைய பாதுகாவலியான அன்னை கண்ணிலையால் நம்ம பரிசெய்து நாம் இயேசுவின் சீடத்தியாக வாழ பரிந்துரை பாடலாக ஆமென்.